ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் டாஸ்க். இன்றைக்கி நம்ம பாஸ்தா ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் வாங்கி சாப்பிடும்போது எப்படி எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டு டிட்டோ இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்னு எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா பீஸும் கேரட்டும் மட்டும்தான் எடுத்துருக்கோம். அப்புறம் ஆனியன், கார்லிக்கு அதெல்லாம் தான் எடுத்துருக்கோம். வேறு எதுவும் எடுத்துக்கல. நம்ம பாஸ்தாவை ஒரு 15 மினிட்ஸ் நான் சுடுதண்ணில் போட்டு உப்பு எண்ணெய் போட்டு நான் அதை வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்களும் அதை மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ வானலில் பட்டர் விட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல கார்லிக்கு, அது மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வதக்குறோம். அதுக்கப்புறமேட்டா நம்ம ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கார்லிக்கும் ஆனியனும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட்டும் பீஸும் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் மிளகுத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க மிளகுத்தூள். அவ்வளோதான், இதோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடுச்சு. நம்ம இதை ஒரு சைடு வச்சிடலாம். அடுத்து இதுக்கான அந்த ஒயிட் சாஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். அது வந்து நான் ஒயிட் சாஸ் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கோதுமை மாவில் நான் காய்ச்சின பால் இருக்குல்ல, அதை ஊற்றி தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கட்டியாக இருக்குன்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போது பேனில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாவு பேட்டர், அதை நம்ம எடுத்து ஊற்றிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஊற்றும் போது, அப்போ தான் அது கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப கட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பால் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ பால் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பாஸ்தாலேயும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டுக்கிறோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூளும் சால்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இதை ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக ரிச் டேஸ்ட் இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுனாலும் பாதாம் ஊற வச்சு அதை அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அடுத்து இதில் நம்ம சீஸ் ஆட் பண்ணிடலாம். நான் சீஸஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நீங்களும் சீஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிப்பியில் ஒரிகேனோ சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரிகேனோ வீட்டில் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஒரிகேனோ உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லா வழவழன்னு உள்ளே இறங்கும். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்ற பாஸ்தா வீட்லேயே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.